என் பேர் வந்து தினேஷ்குமார். கிருத்விக் தீரனோட அப்பா நான். கிருத்விக் தீரன் வந்து அரேஷன் ஷைனில் யூகேஜி படிக்கிறாங்க. அரேஷன் ஷைன் பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க, இங்கே வந்து ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாமே வந்து டெவலப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் நல்லா இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்க, இப்போ நம்மலாம் வந்து முன்னாடி படித்தப்போ பார்த்துருந்திங்கன்னா ரொம்ப ஒரு ரோட் லேர்னிங் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். மனப்பாடம் பண்ணுவோம், மனப்பாடம் பண்ணி அதை வந்து அது மூலிமா ஏதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி போவோம். பட் இது இங்கே இந்த ஸ்கூலில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, ரைட் ஃப்ரம் த பிகினிங், இப்போ ப்ரீகேஜியில் நம்ம வந்து ஜாயின் பண்ணாலும் சரி, எல்கேஜிலேருந்துமே வந்து மனப்பாடம் பண்ண வைக்கிற சில விஷயங்கள் மனப்பாடம் பண்ணினாலுமே அதை வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டாக அவங்க பண்ணுறாங்க. இன்னொன்று, இதை வந்து அவங்க குழந்தைங்க லேர்ன் பண்ண போகும்போது அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணி பண்ணுறது மீன்ஸ் அவங்களுக்கு நல்லா மனசுலையும் நிற்கிது, புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தி முதற்கொண்டு ரைட் ஃப்ரம் தி பிகினிங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. தென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ஸ்கூலுக்கு பொதுவாக நம்ம காலகட்டத்தில் படித்தவங்களாம் என்ன பண்ணால், ஸ்கூலுக்கு போனால் குழந்தைங்களாம் அழுவாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்ஸ் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னாக்க, என்னோட பையனை என்ன சொல்கிறாங்கன்னா, அரேஷன் சைன்லேயே என்னை விடுங்க, இங்கே எத்தனாவது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் என்னை இங்கேயே படிக்க விடுங்க, வேறு ஸ்கூல் போக வேண்டாம். ஸோ என்னோட சைல்டு பொறுத்த வரைக்கும் ஹை இஸ் பெர்ஃபெக்ட்லி குட் வித் தி ஸ்கூல். ஸோ நல்லா தான் இருக்குது.